அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் புரொடக்ஷனில் வந்து ஒரு புதுமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அவரோட டைரக்ஷனில் வந்து ராதிகா சரத்குமார் அவங்க நடித்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு சின்ன சின்ன கிளிம்ஸ்லாம் வெளியாச்சு. படத்தோட டைட்டில் வந்து தாய் கிழவி. இந்த டைட்டில், இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, தென் அந்த சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாமே வந்து தமிழ் சினிமாவில் பெரிய வரவேற்பு பெற்றது. ஒரு சில விமர்சகர்கள்லாம் அதை எடுத்து நல்லாவே இப்போ இது பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவான ஒரு விமர்சனமாக வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு இருந்தது. ஒரு சில நாளில் அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருந்த நேரத்தில் ராஜ்கமல் நிறுவனம் வந்து நேற்று ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாங்க. அடுத்த படத்தோட தயாரிப்பை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அறிவிப்பானது வெளியானது. படத்தோட டைட்டில் சேயோன். படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. அமரன் படத்துக்கு அப்புறமா ராஜ்கமல் நிறுவனமும் சிவகார்த்திகேயனும் 2 பேரும் இணைஞ்சு இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. அதே டைரக்டர், தாய் கிழவி படத்தோட டைரக்டரே சிவகுமார் முருகேசன் அவரே இந்த படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறாரு. தாய் கிழவி படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாத நிலையில் அந்த இயக்குனர் மேலே அதீத நம்பிக்கை வச்சு, பெரிய நம்பிக்கை வச்சு சிவகார்த்திகேயனும் கமல் சாரும் 2 பேரும் சேர்ந்து இந்த இயக்குனருக்கு 2வது படத்தை கொடுத்துருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளராக உள்ளே வந்திருக்காரு. மேலும் தாய் கிழவி படத்தோட ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் அவர் தான் வந்து இந்த படத்துலையும் ஒளிப்பதிவு செய்ய இருக்கிறாரு. இந்த படத்தில் மற்ற நடிகர்கள், நடிகைகள் யார் யார் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளாக அடுத்தடுத்த அப்டேட்டில் வெளியிடுவோம் அப்படிங்கிறது தயாரிப்பு நிறுவனத்தோட வந்த தகவல். இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சிவகார்த்திகேயன் பெரிய அமரன் படத்தில் கொடுத்த ஒரு உடல் உழைப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்போதே அவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருக்கார். தென் வந்து கையில் வந்து ஒரு பெரிய வால் ஒன்று வச்சுருக்காரு. ஒரு கத்தி, அதாவது இந்த கருப்பன் வந்து சாமியாடி வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு வால் வச்சுருக்காரு. பின்னாடி வந்து வேலு, மயில் இந்த மாதிரியான குறியீடுகள்லாம் இருக்குது. முழுக்க முழுக்க வந்து ஆன்மீகம் சார்ந்தே, அதுவும் தமிழ் கடவுள் முருகன் சார்ந்தே இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. படம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற விஷயங்கள் தெரியும். அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.